ரசூலுல்லாஹ் நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னாரையானால் அவர் உண்மையான மூமினாக ஏன் மூமினாக ஆகவே முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்பட்டால் மட்டுமே அந்த கலிமா பரிபூர்ணமாகும். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டால் மட்டுமே வாங்கு பரிபூர்ணமாகும். தொழுகைக்காக இகாமத் சொல்கின்றோம். இகாமத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய பெயர், அதற்கு அடுத்ததாக முத்து நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய பெயரும் அங்கு நம்ம நினைக்கிறோம். தொழுகையில அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டணும். தொழுகையுடைய அகமியத்தை விளக்க வேண்டும். தொழுகையுடைய உண்மை நிலையை விளக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டு அல்லாஹ் மிகப்பெரியவர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு நம்முடைய கல்வியில் ஆயிரக்கணக்கான அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனசு சிந்தனைகள் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. துனியாவை நோக்கி, வியாபாரத்தை நோக்கி, பொருளாதாரத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, குடும்பத்தில் யார் யாரெல்லாம் சிரமத்தில் இருக்கின்றார்கள், என்னென்ன சிரமம், அந்த அலைகள், மனசு அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு நொடி கூட நிம்மதியான அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாத தொழுகை. இந்த தொழுகையை அல்லாஹ் ஏத்துக்கிறான் தெரியுமா? ரெண்டு விஷயம். ரப்பல் ஆலமீனாக அல்லாஹ் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்ட தெரியுமா? இந்த தக்பீருடைய ஆக்சன், இப்ப செய்யக்கூடிய இந்த அமைப்பு ரசூலுல்லாஹ் செய்தார்கள், நாம் செய்கிறோம். அந்த உணர்வோடு செய்வோம். கல்புல மாற்றம் ஏற்படலாம், உள்ளத்தில் மாற்றம் ஏற்படலாம். தொழுகையில் நிற்கக்கூடிய சமயத்தில் சிந்தனைகள் அலைபாயலாம். ஆனா தொழுகையில் நிற்கக்கூடிய சமயத்துல நாதாக்கள் கற்றுத் தருவார்கள். தொழுகையில் இருந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும் பொழுது உள்ளத்துக்கு இப்படி இருக்கணுமா? யா அல்லாஹ், ரசூல் இப்படித்தான் தக்பீர் கட்டினார்கள், நான் கட்டுகிறேன். இப்படித்தான் கியாமில் நின்றார்கள், உங்க ஹபீப் நின்றார்கள், அதனால நிற்கிறேன். ஓ ஹபீப் இப்படித்தான் ருக்கூ செய்தார்கள், ஓ ஹபீப் இப்படித்தான் சஜிதா செய்தார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய செயலுக்காக, ரசூலுல்லாஹ் எப்படி ஆக்சன் எப்படி செய்தார்களோ அதே போல செய்யக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் ரசிக்கின்றார். என் ஹபீப் செய்யறது கூட நீ செய்தியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்கிறார் அதே போல செய்கின்றாய் என்று அல்லாஹ் ரசித்து தொழுகையில மகரிபுடைய தொழுகையை தொழுதோம். அல்லாஹ் எப்படி தொழுகை வச்சிருக்கான் பாருங்க. முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா மற்ற சூறாக்கள் எல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கும் சமயத்தில் எத்தனையோ குறைகள் ஏற்படலாம், சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷான் தொழுகையை முடிக்க முடியக்கூடிய சமயத்தில் அத்தையாத்தை ஓதி முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றத வச்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபி அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. நபிக்கு